தமிழக அரசியல் களத்தில் திடீர் பரபரப்பு. தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் பதிலடி கொடுத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். விஜய் முதல்வராவதை தடுக்கும் அளவிற்கு நான் தரங்கட்ட ஆள் கிடையாது. அரசியல் களத்தில் இல்லாத எனக்கு விஜய் மீது என்ன பொறாமை? விஜயை சம்பிரதாயத்திற்காக சந்தித்து என்ன பயன்? ரஜினி அரசியல் பதிலடி. வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இத்தனை கேள்வி கேட்டா எப்படி? அமைச்சர் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது என்ன? மீண்டும் ஒரு முறை சாதித்து காட்டினார் அண்ணாமலை. நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றினார் பிரதமர் மோடி அவர்கள். எடப்பாடியின் தலைமை பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என நினைத்து செய்த காரியத்தினால் உதிரும் இலை. தலைகளின் அரசியல் வாழ்வு கேள்விக்குறி. தமிழகத்தில் தேசியத்திற்கு இடம் இருந்தும் களத்தை சரியாக கணிக்க தவறிய டெல்லி மேலிடம். தமிழக பாஜகவில் நடைபெறும் அதிரடி மாற்றங்கள். தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லல, விஜய் அவர்களை நேரில் சந்திக்கல, விஜயோட பதவியேற்பு விழாவில் ரஜினி அவர்கள் பங்கேற்கல, விஜய் முதல்வராகிறது ரஜினிக்கு பிடிக்கல, அதனால அதிமுகவும் திமுகவும் ஒருங்கிணைகிறதுக்காக ரஜினி மறைமுகமா வேலை பார்க்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் ரஜினி மீது தொடர்ந்து விஜய் தரப்பினுடைய ஆதரவாளர்கள் வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடியும் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னதுல மிக முக்கியமா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய 35 ஆண்டுகால நண்பர். அவரை நான் தனிப்பட்ட முறையில போய் சந்திச்சேன். அவருடைய கொளத்தூர் தோல்வி என்னோட மனசு தாங்கல, அதனால நான் நேரில் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சேன். விஜய் முதல்வராவதை தடுக்கிற அளவுக்கு நான் தரங்கட்ட ஆளெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் அரசியல் களத்திலே இல்லை. நான் ஏங்க விஜய் மேல நான் பொறாமப்பட போறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் பேசினாரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் அவர்களை நீங்க ஏன் என்ன போய் சந்திக்கலங்கிற ஒரு கேள்விக்கு, சம்பிரதாயத்துக்கு சந்திச்சு என்னங்க பயன்? நடிகர் சங்கத்துல இருந்து போய் சந்திச்சிருக்காங்க. கமல்ஹாசன் கூட 6 கோரிக்கையை வச்சு முதல்வரை சந்திச்சிருக்கிறாரு. நான் போய் சந்திச்சு என்ன பயன் அப்படின்னு ரஜினி அவர்கள் கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அவரோட கேள்வியிலேயே தெரியுது, அவருடைய தன்மானத்தை, அவர் இருக்கக்கூடிய உயரத்தை விட்டு இன்னைக்கு முதல்வரான விஜயை போய் சந்திக்கிறதுல எந்த நியாயமும் இல்லைங்கிறது தான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் போனாலும் மக்கள் சூழுவாங்க. ஏன் இந்தியா, உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் மக்கள் சூழக்கூடிய ஒரு மிக பெரும் சினிமா ஆளுமை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரை போய் விஜயை போய் சந்திக்கல அப்படின்லாம் கேள்வி கேட்கறது எந்த நியாயமும் இல்லை. இன்னைக்கு விஜய் முதல்வரானது ஒரு தற்செயல நடந்த ஒரு விஷயம். அதுவே கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் விஜய் வெற்றி பெற்றதுல 100% சினிமா மோகம் இருக்கு, சமூக வலைதளம் அவருக்கு கை கொடுத்திருக்குது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினாரு. இன்னைக்கு டிவிகே தொண்டர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பு கூட முதல்வராக இருக்கக்கூடிய விஜயை தான் பாதிக்கும். இது தேர்தல் காலத்துல நிச்சயமா எதிரொலிக்கும். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. விஜய் வெற்றி பெற்றது ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினாரு. நான் கண்டிப்பா அரசியலுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா 100% நான் வெற்றி பெற்றிருப்பேன். நான் வராததுக்கு உண்டான காரணம் 3 பக்க அறிக்கையாவே நான் கொடுத்துட்டேன். விஜய் வெற்றி பெற்றதுல சினிமா பங்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட முறையில் செயல்பாடுகள், அவருடைய ரசிகர்களும் கை கொடுத்துருக்காங்க. விஜய் மேல எனக்கு எந்த பொறாமையும் கிடையாதுங்க. நான் ஏங்க ஒரு சிஎம் ஆகக்கூடாதுன்னா நான் எந்த விதமான விஷயங்களும் நான் பண்ணல. என் மீது தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு நானே விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் போகிற நேரத்தில் பத்திரிகையாளர் இல்லாதனால சந்திப்பு நடத்த முடியாத போயிருச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் வர வச்சு இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக நடத்துகிறேன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார். அதை விட மிக முக்கியமாக நேற்று பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நெதர்லாந்தினுடைய பிரதமர் நம்மளுடைய சோழர் கால செப்பேடுகள்லாம் மோடி அவர்கள்ட்ட ஒப்படைச்சாரு. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் 2023 இருந்து
இது தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராரு. அவர் நடத்தின என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது கூட நாகப்பட்டினத்துல இது நம்ம தமிழ் மண்ணுடைய அடையாளம், மரபு, கலாச்சாரம், வரலாறு, நம்மளுடைய மொழியினுடைய தாக்கம், நம்மளுடைய ஆன்மீகம், இதனுடைய செப்பேடு டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தின் போது எடுத்துட்டு போயிட்டாங்க. அத மீட்டு கொண்டு வரணும். இது நம்மளுடைய அடையாளங்கிறதெல்லாம் ஏற்கனவே பேசியிருந்தாரு. அது குறித்தான கோரிக்கையும் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வச்சிருந்தாரு. பிரதமர் மோடி அவர்களும் அண்ணாமலை தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைய வெளியுறவுத்துறை மூலியமா பேசி, நேற்று நம்மளுடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரத்த நேத்து பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நெதர்லாந்தினுடைய பிரதமர் ஒப்படைச்சுட்டாரு. அதுல 21 செப்பேடுகள், அதுல 5 செப்பேடு சோழர்களுடைய வரலாறு, மீதி 16 செப்பேடுகள் நம்மளுடைய பண்பாடு, மொழி, ஆன்மீகத்தை பத்தின விஷயங்களா இருக்கு. கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்ங்கிற வரலாற அந்த செப்பேடுல இருக்கு. சமஸ்கிருதம், தமிழ் இரு மொழியிலையும் அது இருக்குது. நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை பிரதமர் மோடி அவர்கள் முன்னெடுத்து அது வெற்றியும் பெற்றுட்டாரு. ஏன்னா தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா இன்னைக்கு களத்தை சரியா உணராம இன்னைக்கு பாஜக மேலிட எடுத்த ஒரு தவறான முடிவுனால இன்னைக்கு பாஜக பின்னோக்கி போயிருச்சு. எப்பவுமே தமிழ்நாட்டுல தேசியத்துக்கு ஒரு இடம் கிட்டே தான் இருக்கு. அது கடந்த சுதந்திர போராட்ட காலமா இருந்தாலும், அதற்கு முன்னாடி இருந்த காலமா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி வந்த காலங்களா இருந்தாலும் சரி, எப்பவுமே தமிழ்நாடு தேசியத்திற்கு இடம் இருக்கக்கூடிய மண்ணு தான். அதுக்கு அந்த வாய்ப்ப பாஜகவோட டெல்லி தலைமை இந்த தேர்தல் அப்ப தவற விட்டுட்டாங்க. 2024 தேர்தல்ல அந்த தேசிய சிந்தனை கொண்ட வாக்காளர்கள் எல்லாம் பாஜக பக்கம் அணி திரண்டாங்க. ஆனா அண்ணாமலையோட மாற்றத்திற்கு பிறகு அந்த வாக்காளர்கள்லாம் விஜயனுடைய சினிமா மோகத்து பக்கம் வெகு சிலர் சாஞ்சிட்டாங்க. அதை மீட்கணும் அப்படின்னா அதற்கு அண்ணாமலை மட்டும்தான் சரியான தேர்வாகவும் இருப்பாரு. நிச்சயமா அண்ணாமலை தமிழகத்துல ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் தான், சக்தி படைத்த தலைவர்ங்கிறதா எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் மிகச்சிறந்த ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்ட வல்லவர், கில்லாடி, நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரா அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்துல செயல்பட்டாரு. ஏன்னா கடந்த காலத்துல எதிர்க்கட்சியா செயல்பட வேண்டிய அதிமுக கோட்டையை விட்டுட்டாங்க. அந்த இடத்த அண்ணாமலை அவர்கள் சரியா நிரப்பினாரு. அண்ணாமலையோட மாற்றத்துக்கு பிறகு அந்த இடத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு விஜய் அவர்கள் தான் நம்ம சொல்லணும். இந்த மண்ணுல தேசியத்துக்கு எதிராக பேசினவங்க எல்லாமே வீழ்ந்து தான் போறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, மொழியை வச்சு பிரிவினை வச்சு சமூக நீதினு பல விஷயங்களை பேசி பேசி மக்களை முட்டாளாக்கி குழப்பி அந்த இதுல மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அவரே இந்த மண்ணுல தோத்துட்டாரு. இவர் மட்டும் தோக்கல, இதே மாதிரி பிரிவினை பேசின மம்தா பானர்ஜியும் அவரோட சொந்த தொகுதியில தோத்துட்டாங்க. எப்பவுமே நம்ம நாட்டினுடைய இருக்கக்கூடிய மக்கள் தேசியத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான். இன்னும் 10-15 வருஷத்துல முழுமையா கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு இயக்கம் இந்த மண்ணுல ஒரு கடைகோடி தொண்டன் கூட இருக்க முடியாத ஒரு சூழல் தான் அடுத்தது நடக்க போக போகுதுங்கிறதான் கலா யதார்த்தம். ஏன்னா அவங்க மட்டும்தான் கொள்கையை கொஞ்சம் கையில பிடிச்சிட்டு இருக்கிற கட்சி. மற்ற இந்தியாவில் வேற எந்த கட்சியும் கொள்கையை வச்சு பேசுறவங்க கிடையாது, பாஜகவை தவிர. ஏன்னா இந்த 2 ஆட்சியாளர்களும் பிடிக்கல அப்படின்னு தான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்கள். மாற்றம் வேணுங்கிற ஒரு சிந்தனைக்காக விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் ஆட்சி கட்டல்ல நிலைக்கிறதுங்கிறது கூட திமுக முடிவு பண்றதுல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் ஆட்சியை நிலைநிறுத்திங்கன்னா அவரு சொன்ன ஒரு சில விஷயங்களையாச்சும் செஞ்சா மட்டும்தான் முடியும். இன்னைக்கு விஜய்க்கு எதிராக தமிழ்நாட்டுல ஒரு பிளேயர் இருக்கிறாரு அப்படின்னா அது அண்ணாமலையா தான் இருக்க முடியும். ஏன்னா அண்ணாமலையினுடைய பெரும் பங்குங்கிறது அரசியல் சார்ந்து அவருடைய சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நிச்சயமா அண்ணாமலை கரெக்டான சாய்ஸா தமிழகத்துக்கு இருக்கணும். அண்ணாமலை மீண்டும் வந்தாதான் விஜய் அவர்களை எதிர்கொள்ள முடியுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கடந்த காலத்துல எதிர்க்கட்சி வரிசையில சரியா செயல்படாத அதிமுக இன்னைக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமைக்கு யாரெல்லாம் ஆபத்தா வருவாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லை. அவரை ஒவ்வொருத்தரை அவர் நீக்கிட்டாரு. ஓபிஎஸ் எதிராக இருப்பார் நினைச்சாரு, நீக்கினாரு. வைத்திலிங்கத்தை நீக்கினாரு, மனோஜ் பாண்டியன் நீக்கினாரு. அதுலயும் ஓபிஎஸ் அவர்கள் ஒருபடி மேல போய் எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லைங்க, நான் அதிமுகவில் நான் சேர்ந்துக்கிறேன், நான் இறக்குற தருவாயில கூட அதிமுக கூடிதான் என் மேல இருக்குன்னுலாம் சொல்லி கேட்டாரு. அப்ப கூட
எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்னுடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தாதான் அதிமுக வெற்றி பெற முடியும். நான் அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்ய போறேன்லாம் அவரு கிளம்பினாரு. அவரு கிளம்பி தேவர் ஜெயந்தி அப்போ ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் சந்திச்சாரு, பேசினாரு. உடனே அவரையும் நீக்கிவிட்டாரு எடப்பாடி. அவர் மட்டும் நீக்கல, அவரோட ஆதரவாளர்கள்லாம் கிட்டத்தட்ட 2000 பேத்துக்கு மேல அப்ப எடப்பாடி அவர்கள் நீக்கினாரு. அவரு உடனே போய் டிவிகேல சேர்ந்தாரு. இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. அதுவும் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராவே ஆயிட்டாரு. இன்னைக்கு எடப்பாடி இருக்கிற இடம் தெரியாம போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அவரோட முடிவுனால இன்னைக்கு இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. இலையினுடைய தலைகளினுடைய அரசியல் வாழ்வெல்லாம் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்குது. அவங்களும் இன்னைக்கு விஜயோட பக்கம் கை கோர்க்கிறதுக்காக போய் நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அரசியல் வாழ்வு முக்கியம் இல்லையா? அவங்களும் ஒரு பக்கம் போய் நின்னுட்டு இருக்கிறாங்க விஜயனுடைய தாவேகா கட்சியில. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு முகத்தை முன்னிலைப்படுத்தினாதான் அங்க கொள்கை, சித்தாந்தம், கட்சி வளருங்கிறத யதார்த்தம். ஏன்னா பாஜக கூட கொள்கையை பத்தி பேசினாலும் இன்னைக்கு கர்நாடகால எடியூரப்பா முன்னிலைப்படுத்தி தான் கட்சியை வளர்த்துனாங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல சுவேந்த அதிகாரியை முன்னிலைப்படுத்தி தான் வளர்த்துனாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த வாய்ப்பே கொடுக்காம டெல்லி மேலிடம் நிராகரிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை அவங்க லேட்டா தான் இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. மறுபடியும் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சா மட்டும்தான் பாஜக வளர்த்தெடுக்க முடியுங்கிறது பாஜக ஏனோ லேட்டா தான் உணர்ந்துகிட்டாங்க. இந்த 4 பேர்த்த நம்பி பாஜக ஏற்கனவே அண்ணாமலை உழைப்பால வாங்கின 11% வாக்கு இன்னைக்கு மறுபடியும் நோட்டாவை நோக்கி வந்துருச்சு. ஏன்னா எப்பவுமே தமிழ்நாட்டுல தேசியம் விசஸ் அதர்ஸ்ன்னு தான் காலாகாலமா இருந்திருக்குது. அந்த விசஸ் அதர்ஸ்ங்கிறத இன்னைக்கு தலைகீழா மாறி போய் நிக்குது. விஜய் விசஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த விஜய் விசஸ் அதர்ஸ்ங்கிற இடத்துல அண்ணாமலையை பொருத்தி களமாடினா மட்டும்தான் அது சரியா இருக்குங்கிறதா நம்மளுடைய பார்வையாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்லி மேலிடத்தின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை. நன்றி, வணக்கம்.